Glorious Ministry. இன்றைய வாக்குத்தத்தம் லூக்கா அதிகாரம் 1 இறைவார்த்தை 47 மற்றும் 48. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் அன்னையின் விண்ணேற்பு நாளை சிறப்பிக்கின்றோம். இந்நன்னாளில் அன்னை மரியாள் எத்துணை தாழ்ச்சியோடு பணிவோடு இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக ஆமேன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். இறை சித்தத்தை தம்முடைய வாழ்வில் ஆமேன் என்று நிறைவேற்றினவர் இன்றைக்கு நமக்கு முன் உதாரணமாய் இருக்கின்றார். அன்னை மரியாளை போல நாமும் நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய வார்த்தைக்கு ஆமேன் என்று அடிபணிவோம். அவருடைய சித்தத்தின்படியே நம்முடைய வாழ்வை நடத்துவோம். அப்படி நடத்தினால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா சிறையிருப்புகள் மறைந்து விடுதலை பெற்றவர்களாய் இருப்போம். இன்றைக்கு நாம் நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாம் இந்த நாளில் மாறக்கடவதாக. இறை சித்தத்தின்படி நம்முடைய வாழ்வை மாற்றும் போது நம் சிறையிருப்புகள் மறைந்து விடுதலை பெற்றவர்களாய் இறைவனோடு பயணிக்கக்கூடியவர்களாய் என்றும் இருப்போம். ஆமேன். God bless you.